எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளராக செயல்பட்ட கமலக்கண்ணன் தற்பொழுது தாவேக்காவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது அதிகாரப்பூர்வ தகவலா? என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளும் ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்று கூற வேண்டும். அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கமலக்கண்ணன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கமலக்கண்ணனை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவை செயலாளராக இருந்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அண்ணா தொழிற்சங்கம் மிகப்பெரிய அளவில் நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த தொழிற்சங்கத்துக்கான அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை என்பது அவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இரு அணிகளாக பிரிந்திருந்தார்கள். அதில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியில் கமலக்கண்ணன் செயல்பட்டு வந்தார். ஆனால் தற்பொழுது அவர் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் கமலக்கண்ணன் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அது அதிமுக தமிழக வெற்றி கழகத்தில் கரைந்து வரக்கூடிய ஒரு இயக்கமாக மாறி வருகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பல நிர்வாகிகள் அங்கு சென்று இணையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அர்னேஷ், எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளராக செயல்பட்ட கமலக்கண்ணன் தற்பொழுது தாவேக்காவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது அதிகாரப்பூர்வ தகவலா? என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்று கூற வேண்டும். அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கமலக்கண்ணன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கமலக்கண்ணனை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவை செயலாளராக இருந்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அண்ணா தொழிற்சங்கம் மிகப்பெரிய அளவில் நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த தொழிற்சங்கத்துக்கான அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை என்பது அவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இரு அணிகளாக பிரிந்திருந்தார்கள். அதில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியில் கமலக்கண்ணன் செயல்பட்டு வந்தார். ஆனால் தற்பொழுது அவர் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் கமலக்கண்ணன் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அது அதிமுக தமிழக வெற்றி கழகத்தில் கரைந்து வரக்கூடிய ஒரு இயக்கமாக மாறி வருகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பல நிர்வாகிகள் அங்கு சென்று இணையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.